ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஸ்னோ டே அன்னைக்கு ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசனே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. வீடியோ என்னமா இப்போதான் போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெளியே நல்லா வெயில் அடிக்கும் போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க? ஸ்கூலுக்கு லீவ் போடுற பசங்க கூட ஒரு நல்ல எக்ஸ்கியூஸ் தான் அவங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீ என்ன இப்படியெல்லாம் ஒரு காரணம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுவும் ஒரு காரணமா நம்ம வச்சுப்போம். சரிங்க, நம்ம வீடியோக்குள்ளவே போயிடலாம். ஸ்னோ ஸ்டார்ம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னோ ஒரு 11 இன்ச்சஸ் வரைக்குமே நல்லாவே வந்திருந்தது. ஸோ நம்ம காரை பார்க்கும் போதே தெரியும் ஸ்னோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட காரே பார்த்தீங்கன்னா ஒரு இக்லூ மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸ்னோ ஸ்டார்ம் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில நடக்கும் போது ஸ்னோ அந்த அளவுக்கு ப்ராப்ளமா இல்லை, கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்துச்சு. ஸோ கால் ஈஸியாவே ஸ்னோக்குள்ள இறங்கிடுச்சு. நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாவே நடக்க முடியும், அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஸ்னோ இந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் போது நம்ம காரை வெளியில எடுத்துட்டு ஓட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். அதனால நாங்க ஒரு 4 days கழிச்சு தான் க்ராசரி பர்ச்சேஸ்க்காக வெளியில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காரை கிளீன் பண்ணலான்னு வெளியில வந்தோம். டெம்பரேச்சர் ஃபுல்லா மைனஸ்ல இருந்ததுனால ஸ்னோ கொஞ்சம் கூட கரையல. சொல்ல போனோம்னா அந்த ஸ்னோ எல்லாமே நல்லா டைட்டா இறுக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த இடத்துல எல்லாம் ஜென்ரலா ஸ்னோ அந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் லைட்டா தான் நம்மளால ஸ்னோ இங்கெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஸ்னோ ஸ்டார்ம் வர டைம் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோ வந்து நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்னோவை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டுமே நம்மக்கிட்ட கிடையாது. வீட்டில் இருந்த ஒரு சில பொருளை வச்சு தான் நாங்கள் கார் மேலே இருந்த ஸ்னோவை க்ளீன் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காரில் எந்த மாதிரி ஸ்னோ வந்து அக்குமுலேட் ஆயிருக்குன்னு. அடியில் நல்ல சாஃப்டான ஸ்னோ இருந்துச்சு, மிடில் லேயரில் தான் கொஞ்சம் ஐஸாக ஃபார்ம் ஆயிருந்தது. அண்ட் அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இப்போ ஸ்னோ படிஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ஸ்னோ கொஞ்சம் சாஃப்டா தான் இருந்துச்சு. காருக்கு மேல எப்படி லேயர் லேயரா ஸ்னோ இருந்துச்சோ தரையிலயும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு நம்ம வண்டி வெளியில எடுக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பத்தாத குறைக்கு டயரும் ஃப்ரீஸா இருந்ததுனால நாம ஸ்டேரிங் ஒரு பக்கம் திருப்பினா வண்டி இன்னொரு பக்கமா போகுது. ஸோ கஷ்டப்பட்டு தான் நாங்க வண்டியவே எடுத்தோம். மெயின் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ நல்லாவே கிளியர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே கார் கொஞ்சம் ஸ்கிட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து டயர் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காரை இப்போதான் க்ளீன் பண்ணிட்டு வந்தோன்னு பெருமூச்சு விட்டா கார் இருக்க நிலைமைய பாருங்க. அகெயின் இதே மாதிரி திருப்பியும் ஸ்னோ வந்து ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகி திருப்பியும் அதே மாதிரி ஐஸாக ஃபார்ம் ஆகிடும். இவ்வளோ ஸ்னோ இருக்கும் போது தூரமாக இருக்க கடைக்கெல்லாம் நம்மளால போக முடியாது. ஸோ அதனால வீட்டுக்கு பக்கத்துல இருக்க க்ராகர் அப்படிங்கிற கடைக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த கடை ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, நாங்கள் இருக்க இடத்துல இருந்து ஒரு 5 minutes வாக்லேயே கடை இருக்கு. ஏன் அப்போ நடந்து போகாம கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம்னா இந்த குளிர்ல நம்மளால நடக்கலாம் முடியவே முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம நடந்தாலும் ஸ்கிட் ஆகத்தாங்க செய்யும். ரோடு ஃபுல்லாவே ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ நடக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் -16 இருந்துச்சு நாங்க வெளியில வரும்போது. எப்படியோ ஒரு வழியா கடைக்குள்ள வந்தாச்சு. ஸோ 1 weekக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஜென்ரலா க்ராசரி வெஜிடபிள் பர்ச்சேஸ் அப்படின்னா நாங்க நம்மளோட இந்தியன் ஷாப்ஸ் தான் போவோம். அதுவும் இல்லாட்டி வால்மார்ட் அப்படி இல்லைன்னா சாம்ஸ் அப்படின்ற கடைக்கு தான் போவோம். இந்த க்ராகர் வர்றது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரேரா தான் வருவோம். இந்த கடையில ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையவே கிடைக்கும். அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனியன் பேக்காக இருக்கிறதும் இருக்கு, நம்ம லூஸ்ல வேணும் அப்படின்னாலே எடுத்துக்கலாம். ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் வரும். ஸோ அதனால இந்த தடவை நான் லூஸ்ல இருந்தது தான் எடுத்தேன். பேக்ல இருந்தது 3 LB பார்த்தீங்கன்னா $3.99 அண்ட் லூஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1 LB பார்த்தீங்கன்னா $1.29 போட்டிருக்காங்க. நாம எடுத்த ஆனியன்ஸை இந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் மிஷின் அங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா 3.3 LB வந்திருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறதோட பேரு லெட்டர்ஸ் அண்ட் இது வந்து ஹைட்ரோஃபோனிக் மெத்தடில் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோஃபோனிக் மெத்தட் அப்படின்னா பிளான்ட்ஸை வந்து சாயில் இல்லாமல் தண்ணியை ஊற்றி மட்டும் வளர்க்குறது தான். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்லாம் அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க.
அதை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். வழக்கமா நம்ம சாயில் வச்சு க்ரோ பண்ற பிளான்ட்ஸை விட இந்த மெத்தட்ல க்ரோ ஆகுற பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வளருமா, அதே போல நிறைய ஈல்டும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட லீவ்ஸ் எல்லாம் அவ்வளோ டெலிகேட்டா இருந்துச்சு, தொடும் போது அவ்வளோ சாஃப்ட்னஸா அதுல ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆல்ரெடி வீட்டில் லெட்யூஸ் இருந்ததுனால நான் வாங்கல. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சமைக்க தேவையான தக்காளி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டொமேட்டோ செக்ஷனுக்கு வந்தாச்சு. நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் டொமேட்டோஸ் இருக்கும், அதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான டொமேட்டோஸ் கூட இங்கே இருக்கும். ஸோ நான் எடுத்தது இந்த ரோமா டொமேட்டோஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி $1.39. அண்ட் அகெயின் நாம் எடுத்த டொமேட்டோஸை வெயின் ஸ்கேல் மிஷினில் வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா 2.06 எல்பி வருது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ். அண்ட் இது எல்லாம் நம்ம அப்படியே சாலட்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த செரி டொமேட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. இதுல ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாவே இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கும் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் பொட்டேட்டோஸும் எடுத்தாச்சு. வழக்கமாக நம்ம கடைகள்லாம் போனால் வெஜிடபிள்ஸ் ஒரு கவரில் போட்டு மூடி போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த முடி போடுறதுக்கு பதில் நீங்கள் ட்விஸ்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன அந்த கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு நார்மலாக அந்த கவர் அப்படியே முடி போட்டு கொண்டு வர்றது தாங்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த கம்பியை வச்சு சுற்றுறதெல்லாம் ஏதோ கம்பி கட்டுற கதை மாதிரியே இருக்குது. வழக்கமாக இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்க ஸ்வீட் கார்ன் தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் டக்குன்னு எடுத்து சமைக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை கிரில் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் செக்ஷனில் பியாஸ் எடுக்கலான்னு போனோம். ஸோ இந்த தடவை இந்த லைட் க்ரீனில் இருக்க இந்த பேர் தான் எடுக்கலான்னு பார்த்தோம். அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ரெட் பேர் அளவுக்கு டேஸ்ட் இல்லை, கோல்டன் பேர் அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே இருந்துச்சு. இதோட பேர் பார்ட்லெட் பேர்ஸ். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி $2.99 போட்டிருந்துச்சு. நம்ம ஊரில் சவுச்சவுன்னு சொல்லக்கூடிய பெங்களூர் கத்திரிக்காய் காய் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்பி உங்களுக்கு $2.19 போட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்து எனக்கு சாம்பாரில் சேர்க்க ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த கடையிலையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையவே வித்தியாசமானதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு குட்டி பீட்ரூட் மாதிரி இருக்கும், ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற ரேடிஷ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பர்ஸ்னிப்ஸ். நம்மளுக்கு பேரை பார்க்கும் போது இது நூக்கல் வெரைட்டியாக இருக்குமோ, இந்த டர்னிப் ஃபேமிலியாக இருக்குமோன்னு தோணும். பட் ஆனால் இது எல்லாமே கேரட் ஃபேமிலியை சேர்ந்தது. இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு பால், முட்டை, காஃபி பவுடர் இது எல்லாம் எடுத்துகிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். க்ராகரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கடை தான். மேக்ஸிமம் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாம் மெம்பர்ஷிப் வச்சுருப்பாங்க. அதே போல் நம்மளோட மெயில் பாக்ஸில் வர நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பன் மாதிரி கொடுப்பாங்க. அதை கட் பண்ணிட்டு வந்து நம்ம இங்கே கொடுக்கும் போதும் நம்மளுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்க கூப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பில்லிங் வந்து நம்மளுக்கு செல்ஃப் செக் அவுட்டும் இருக்குது. இந்த மாதிரி கவுண்டரில் வந்து பில்லிங் பர்சன்ஸும் இருப்பாங்க, நம்ம அவங்கக்கிட்ட கூட நம்ம பில் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் பில் பண்ணிட்டு வெளியில் கிளம்பியாச்சு. ஸ்னோ நின்று இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து பார்த்தா ஸ்னோ இன்னும் ஹெவியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருந்த ஸ்ட்ரீட் லைட்டில் அந்த விழுற பனி எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸ்னோவில் இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த இடத்த பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குங்கிறது தான் உண்மை. ஆமாங்க, காலை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு தான் நடந்து போயிட்டு இருந்தேன். நல்லா நடந்து போயிட்டு இருந்தேன்னா எப்போ கீழே லேண்ட் ஆனேன்னு எனக்கே தெரியல. கீழே பார்த்தா விழுந்து கிடந்திருந்தேன். எனக்கு கால் வழுக்குனதும் தெரியல, நான் கீழே விழுந்ததும் எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க ட்ரை பண்ணும் போது தான் அவ்வளோ பெயின் இருந்துச்சு. ஏதோ ஒரு 4 ஊசியை அட் அ டைமில் எனக்கு போட்ட மாதிரி இருந்தது. சுத்தமாக எழுந்துக்கவே முடியல. என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன தூக்கியே விட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஸ்னோ எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்குன்னு.
ஸோ நார்மலா விழுந்த எனக்கே இந்த அடினா, இந்த மாதிரி ஐசி ரோட்ல உருண்டு பெறனவங்க வீடியோலாம் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபன்னியா இருந்தாலும் அதோட ரியல் பெயின் என்னங்கிறத நான் அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். இந்த ஸ்னோ ஸ்டார்ம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க லூயிவில்லோட ரிவர் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கிளம்பி வந்திருந்தோம். எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட்னா அது இந்த இடம் தான். ஸோ இங்க இருந்து ரிவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுவும் இந்த ஸ்னோ டைம்ல இந்த ரிவரை பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்க இந்த ஸ்னோ பீரியடை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்திருந்தாலும் நிறையவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சம்மர் கொஞ்சம் கூலாக இருக்கட்டும். இதே போல் ஸ்னோ டைம் பீரியடில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸை பார்த்தோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறக்.